திரு பரத்குமார் அவர்கள் மேலும் 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார். ஆனால் இரண்டுமே மாந்தி யமகண்டத்தை பற்றியே இருக்கிறது. மாந்தி யமகண்டம் பயன்படுத்துவது போல மற்ற உபகிரகங்களை பற்றி வேதங்களில் கூறப்பட்டுள்ளதா? அவற்றை பயன்படுத்தும் முறை பற்றி விளக்கம் தேவை என்று கேட்கிறார். வேதங்கள் இங்கு எங்கு வந்தது? ஜோதிட சாஸ்திரத்தில் வேதங்களுக்கு இடமில்லையே. இவர் ஏன் வேதங்கள் என்று கேட்டிருக்கிறார் என்பது புரியவில்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளதா என்பதுதான் சரியான கேள்வியாக இருக்கக்கூடும். மாந்தி என்பதை பயன்படுத்துகின்றார்கள். தமிழ்நாட்டிலும் பல பேர் பயன்படுத்துகிறார்கள். கேரளத்திலே மாந்தியை மிக முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மூல நூல்களிலே அதற்கு சரியான ப்ரெடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய முறைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. மாந்தி தான் இருக்கும் இடத்தை கெடுத்து விடுவார் என்பதாகத்தான் எடுத்துக்கொண்டு பலனை சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் மாந்திக்கு பார்வைகள் எல்லாம் கிடையாது. அது நவகிரக அந்தஸ்து உள்ளது கிரகமல்ல, உபகிரகம். ஆகையினால் மாந்தியை பற்றி பலர் பயன்படுத்துகிறார்கள், பலர் பயன்படுத்தாமல் விட்டுவிடுகின்றார்கள். நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் மாந்தி தான் இருக்கும் இடத்தை நசிப்பார். அத்துடன் அவருடன் இணையும் கிரகங்களையும் ஒரு கை பார்ப்பார். இதுதான் மாந்தியினுடைய செயல். யமகண்டம் என்பது ராகு காலம் பார்ப்பது போன்ற யமகண்டம். ராகு காலத்தில் எப்படி காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதே போல் யமகண்டத்திலையும் காரியங்களை, சுபகாரியங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உபகிரகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, அதாவது தூமாதி, குளிகாதி 4 தூமாதி 5 என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர, அதற்கு சரியான பலன் சொல்லக்கூடிய முறைகள் இல்லை, கொடுக்கப்படவில்லை. அதை அநேகர் பயன்படுத்தி கொள்வதும் இல்லை. நானும் கூட அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் பெரிதாக அதிலே எந்த பலனையும் எடுக்க முடியவில்லை. என்னுடைய அனுபவத்திலே என்னை விட அனுபவம் உள்ளவர்கள், அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அவர்கள் பலன்களும் கூறலாம். அது இல்லை என்று சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே நமக்கு தெரியாத விஷயங்கள் பல உள்ளது. ஆகவே எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வதை விட நமக்கு தெரியாத விஷயங்கள் பல உள்ளதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜோதிடத்திலே பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றே கேட்கிறார். சாஸ்திரங்களில் என்பதுதான் கரெக்டான வழி. அந்த உபகிரகங்களை நாம் பயன்பாட்டுக்கு பலரும் கொண்டு வருவதில்லை. அதனால் அதற்கு பலன் கூடும் முறைகள் நான் படிக்கவில்லை. மற்ற யாரேனும் படித்திருந்தால் அவர்கள் பதில் சொல்லக்கூடும். அவரை அணுக வேண்டும், வேறு வழி இல்லை. அடுத்த கேள்வியும் இதே கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறார். மாதி யமகண்டம் பற்றி சாஸ்திரத்தில் உள்ளது, ஆனால் மற்ற துணை கிரகங்களை பற்றி வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. அதே கேள்வியை மறுபடியும் கேட்டிருக்கார், தேவையில்லாமல். அதே பதில் தான் அதுக்கும். ஆகையினால் அந்த உபகிரகங்களில் மாந்தியை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க.
மற்ற உபகரணங்களை யாரும் ஜாஸ்தி பயன்படுத்திக்கிறதே இல்லை. மாந்தியை கூட அதிகமாக பயன்படுத்திக்கிறது இல்லை. ஆகையினால் அந்த உபகிரகங்களுக்கு சரியான பலன் சொல்லக்கூடிய முறைகள் எதுவும் இல்லை என்பதுதான் இதற்கு உரிய பதில். தெரிந்திருந்தவர்கள் யாரேனும் சொன்னால் அதை நாம் கேட்டுக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.